கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இப்போ தான் ஓஞ்சி முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அடுத்தால என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் புத்தாண்டு கொண்டாடலாமா? ஏன்னா பல நபர்கள் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் சத்தமே இல்லாமல் நியூ இயர் கொண்டாடுவாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நியூ இயர் மட்டும் கிறிஸ்தவங்க கொண்டாடலாமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். நற்போதும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக பேசக்கூடிய பல நபர்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. எதனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பலவிதமான பதில்களை அடுக்குவாங்க. அதில் முதல் பதில் என்ன அப்படின்னா, டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இது முதல் கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதாகமத்தில் எங்கேயுமே இல்லை. நமக்கு அதை வேதாகமத்தில் மற்ற நேரடியாகவும் இல்லை, அல்லது வேறு வேறு தகவல் வச்சு கூட உங்களால் பெரிய அளவில் டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி உங்களால் நிரூபிக்க முடியாது. வரலாற்று சான்றுகள் அடிப்படையிலும் கூட டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இந்த டிசம்பர் 25ஆம் தேதியை மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டாடலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி வைக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை ஆதி காலத்து திருச்சபையில் கொண்டாடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுடைய இதுவே கிடையாது. அது வேறொரு மத பண்டிகை, அது வேறொரு தெய்வத்திற்காக உள்ள பண்டிகை. அதை அப்படியே கிறிஸ்தவ மயமாக்கி மக்களை அப்படியே ஏமாற்றி கிறிஸ்துமஸ் நம்மளை கொண்டாட வச்சு நம்மளை வேறொரு தெய்வத்தை வணங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் உருட்டுவாங்க. அதுபோக இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக வணிகமயமாக்கப்பட்டிருக்குது. அப்புறமா கிறிஸ்மஸ் சொல்லி வந்தாலே கிறிஸ்மஸ் தாத்தா தான் முக்கியத்துவம் பெறுறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான ஒரு சில நல்ல காரணங்களும் கூட சொல்லப்படும். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக பேசக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் சத்தமே இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கு ஆராதனை வைப்பாங்க. கிறிஸ்தவத்தில் பல விதமான திருச்சபை பிரிவுகள் இருக்குது. அதில் பிரதரன் திருச்சபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நியூ இயர் அன்னைக்கு அவங்களும் கூட ஆராதனை வச்சுருப்பாங்க. அப்போ கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி பிரதரன் திருச்சபை மூலமாக பாதிக்கப்பட்ட பலரும் கூட, தாக்கமடைந்த பலரும் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமாக நினைப்பாங்க. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா புது வருடத்திற்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆராதனை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பல நபர்கள் கிறிஸ்துமஸை புறக்கணிக்கிற பல நபர்கள் புத்தாண்டு அன்றைக்கு தவறாமல் ஆலயத்தில் போய் ஆஜராகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவிதமான இதுகள் வைக்கப்படுது. ஆனால் கிறிஸ்தவர்கள் நியூ இயர் மட்டும் கொண்டாடலாமா? கடவுள் உங்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பைபிளில் ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படிலாம் கேட்பாங்க. என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கடவுள் நியூ இயர் மட்டும் கொண்டாட சொல்லியிருக்கிறாரா? ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம உடனே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நியூ இயர் கொண்டாட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வரைப்போம். இப்போது நமக்கு இதில் பார்க்கும்போது நியூ இயர் அன்றைக்கி நம்ம கொண்டாடுறது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுக்க எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளும் ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கு அவங்க பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆராதனை வைப்பாங்க. என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கு தான் கடவுள் புத்தாண்டை கொண்டாட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குதா அப்படிங்கிறது தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் புத்தாண்டை கொண்டாட சொல்லியிருக்கிறார், யூதர்களை கொண்டாட சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க கொண்டாடுற புத்தாண்டு வேறு, அது வேறு கேலண்டர். அது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடியது. செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தாண்டு வரும். அன்றைக்கு ஆண்டவர் அதை கொண்டாட சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய இந்த புத்தாண்டு கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிற அந்த கேலண்டர் அடிப்படையில் வரக்கூடிய புத்தாண்டு. அந்த கேலண்டர் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ரோம அரசாங்கம் பின்பற்றி கொண்டிருந்த கேலண்டர் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதில் நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணி எடுத்து ஒரு வழியாக இப்போ இருக்கிற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்குது. அப்போ அதனால் இன்றைக்கி இந்த கேலண்டர் இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிறது ஆங்கில புத்தாண்டு, இந்த கேலண்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு ரோம அரசாங்கத்தினுடைய பின்னணியிலிருந்து வரக்கூடியது தான். அதுக்கும் வேதாகமத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோடு புத்தாண்டு ஆராதனை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு
அதை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து இந்த ஒரு கேலண்டர் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியும் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வேறு, யூதர்கள் கொண்டாடக்கூடிய அவங்களுடைய புத்தாண்டு தினம் அப்படிங்கிறது அது வேறு. சைனீஸ் புத்தாண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஜனவரி 26 24 அந்த மாதிரி காலகட்டத்தில் வரும். அதுபோக நம்முடைய தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, மலையாளம் கேரளாவில் புத்தாண்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இன்னும் ஒரு புத்தாண்டில் 2 புத்தாண்டுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சித்திரையா தையா அப்படிங்கிற பிரச்சனையே இன்னும் ஓயலை. அப்போது ஒவ்வொரு நபர்களும் உலகத்தில் இதே மாதிரி வெவ்வேறு காலண்டர் முறைகளை பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் புத்தாண்டு வேறு வேறு காலகட்டத்தில் வருது. அப்போ இத்தனை புத்தாண்டுகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த ஜனவரி 1 மட்டும் ஆங்கில புத்தாண்டு மட்டும் புத்தாண்டு அன்றைக்கு வந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இப்போ இது வந்து கடவுளுடைய பார்வையில் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், நம்முடைய கலாச்சாரத்தின்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு புத்தாண்டு வருது, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு நம்ம புது உடை உடுத்துறதும் ஆண்டவருக்கு புது வருட ஆராதனை நடத்துறதுமா வந்து அவ்வளவு டாம்பிகமாக பண்ணக்கூடிய நாம் ஏன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏதாவது பண்ணுறோமா? எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ரொம்ப வைராக்கியமாக நாங்கள் கரிஸ்மாட்டிக் போதனைகள், தவறான போதனைகளுக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கு வந்து நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா? ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? நீங்கள் அன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் புத்தாண்டா, வேறு புத்தாண்டு அப்படிங்கிறது புத்தாண்டே கிடையாதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இப்போது இதில் என்ன அப்படின்னா, பல நபர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய நபர்கள், அல்லது கிறிஸ்துமஸ் கொண்டாடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று சாதிக்கக்கூடிய பல நபர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு மட்டும் சத்தமே இல்லாமல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க போய் ஆங்கில புத்தாண்டை வந்து நாங்கள் ஆண்டவருக்காக புத்தாண்டு அன்றைக்கு போய் நாங்கள் வந்து புத்தாண்டில் ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போது ஆண்டவருக்கு இந்த புத்தாண்டு அப்படிங்கிற ஒன்று ஆண்டவருக்கு உண்டா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. யூத புத்தாண்டாகவே இருக்கட்டுமே, அந்த யூத புத்தாண்டே எடுத்துக்குவோம், அதுவாகவே இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு அது புத்தாண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய நபராக இருக்கிறார். நேரம் காலம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடியவர். இன்றைக்கி நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது இந்த பிளானட்டரி மூவ்மெண்ட்டோடு கூட தொடர்புடையது இல்லையா? ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 365 நாட்கள். அதில் 4 வருஷத்துக்கு ஒரு புறம் லீப் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போட்டு அந்த நாளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணுவாங்க. இதில் ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறாரு, ஆண்டவர் இந்த சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறார். நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும்போது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். பாருங்கள், பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மாதம் அப்படிங்கிறது நிலா பூமியை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்வதற்கு உள்ள நாள். இதில் அந்த வாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் எந்த ஒரு பிளானட்டரி மூமெண்ட்டோடு கூட தொடர்புடையது கிடையாது. அது ஆண்டவருடைய படைப்போடு கூட தொடர்புடையது, 7 நாள் படைப்போடு கூட தொடர்புடையது. இதில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம், இது எல்லாமே வந்து மனுஷங்க நம்மளுடைய ஒரு கணக்கீட்டுக்காக உள்ளது தானே தவிர இது ஆண்டவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போது இந்த புத்தாண்டு அன்றைக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், நாங்கள் வந்து புத்தாண்டுக்கு ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தாண்டு இதையெல்லாம் நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டது தான். ஆண்டவருக்கு புத்தாண்டுன்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு 1000 வருடம் அப்படிங்கிறது ஒரு நாளாக இருக்குது, ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருடமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நாம் பல நேரங்களில் தவறான புரிதல் உள்ளவங்களாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக இப்போது என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு வைராக்கியமாக பேசக்கூடிய பல நபர்கள் சத்தமே இல்லாமல் வந்து புத்தாண்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க, புத்தாண்டுக்கு ஆராதனை வைப்பாங்க. அந்த புத்தாண்டுக்கு ஆராதனைக்கு போகிறதுலாம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் கிறிஸ்மஸ் மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கும் இந்த மாதிரி புத்தாண்டு ஆராதனை கொண்டாடுவதற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குது? ஒரு வித்தியாசமும் கிடையாது. கடவுளுடைய பார்வையில் இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. இப்போ நான் இதை வந்து
எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள வந்து கண்ணில் மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போது கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்படி அதனால் என்ன கிடச்சிட போகுது? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மற்றவங்களோட பார்த்தீங்களா ரொம்ப வித்தியாசமான ஆட்கள், நாங்கள் வந்து ரொம்ப பரிசுத்தமானவங்க, நாங்கள் ரொம்ப நீதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தங்களை வந்து மற்றொரு இடத்துலேருந்து ஒரு சிறப்புப்படுத்தி காட்டிக்கொள்வதற்கு தான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிற அந்த விஷயம் வந்து பயன்படுமே தவிர வேறு எந்த விதத்தில் வந்து பயன்படாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பெந்தேகோஸ்தே அதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி பண்ணுறதுனால அவங்க தங்களை ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறாங்க, மற்றவங்களோட தங்களை உயர்வாக காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வந்து கரிஸ்மேட்டிக் போதனையில். அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விலகி நிற்கிறதும் தங்களை ஒரு ஸ்பெஷலாக காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர மற்றபடி அதில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நியூ இயர் சேம் மனுஷங்க நியமித்து கொண்ட ஒரு இது, அவ்வளோதான். கடவுள் நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவ இதுக்குள்ளாக எந்த விதமான ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சுதந்திரப்படி நாட்களை வந்து நியமித்து கொள்ளக்கூடியவன், விசேஷித்துக் கொள்கிறவன், அவருடைய நாமத்திற்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஆண்டவர் அவரை தேடுவதற்கான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த விதத்திலே மக்கள் வந்து தங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக அவர்கள் வேறு வேறு விதமான பண்டிகைகளை கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஒவ்வொரு திருச்சபையும் நியமித்து கொண்டாடி கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆங்கில புத்தாண்டு மட்டும் கிடையாது, தமிழ் புத்தாண்டும் கூட நம்ம கொண்டாடலாம், எந்த விதமான தவறுமே கிடையாது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வர்றது. அதனால் ஏதோ புத்தாண்டு கொண்டாடுற ஆட்களை வந்து உங்களை கொண்டாட விடாமல் தடுக்கிறதுக்காக வந்து நான் இதை பேசலை. மாறாக சந்தோஷமாக போய் நீங்கள் புத்தாண்டு கொண்டாடுங்க, சந்தோஷமாக போய் நீங்கள் புத்தாண்டு ஆராதனையில் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களோட ஞாபகத்தில் இருக்கணும், ஏதோ ஆண்டவருக்கு இது புத்தாண்டு கிடையாது, உங்களுக்கு தான் இது புத்தாண்டு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேலண்டர் முறைப்படி தான் இது புத்தாண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு, ஓகே நம்மளுக்குள்ளே ஒரு மனநிலை இருக்குது, நமக்கு இதுதான் ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி, இந்த வருடத்திலே ஆண்டவரே எங்களை நீர் நடத்தினீர், உங்களுக்கு நன்றி, புதிய வருடத்தில் எங்களை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அதே மாதிரி எப்படி புத்தாண்டு கொண்டாடுவது எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொல்லி நம்ம மனசில் இருக்குதோ, அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதும் எந்த விதமான தவறுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த மாதிரி அதை கொண்டாடலாமா அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத விவாதங்களுக்குள்ளே போகாமல், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆராதிங்க. மக்களுக்கு முக்கியமானது ஒன்று தான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து அன்பிற்கு அடிமையாக எல்லாருக்கும், ஒருத்தருக்கு அன்பிற்கு நீங்கள் கடன்பட்டது இல்லாமல் வேறு எதுக்கும் நீங்கள் கடன்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பு ரொம்ப முக்கியமானது. அப்போது அன்பு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு, எல்லா நாளும் நம்ம அன்பு காட்டணும் தான். ஒருவேளை ஒரு பண்டிகைன்னு சொல்லி அதன் மூலமாக சிறப்பாக ஒரு சில நபர்களுக்கு ஒரு உதவி செய்து ஆண்டோட அன்பை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா அது நல்லது தான். அதே மாதிரி புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இன்னும் சிறப்பாக ஆண்டவருடைய அன்பை காட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா அது நல்லது தான். அதனால் சந்தோஷமாக விடுதலையுள்ள மனநிலையோடு நாம் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட பண்டிகை காலகட்டங்களில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், அவர் ஆராதிப்போம். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுத்து நாம் வந்து நம்முடைய மனதை வந்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.